அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாறுல இருக்கக்கூடிய முக்கியமான சரிங்களா ரொம்ப முக்கியமான 80 கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த 80 கொஸ்டினும் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னா பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம், சங்ககாலம், சரிங்களா மௌரியர்கள், இதிலிருந்து தான் நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறோம். 6ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், 9ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், சரிங்களா இதிலிருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நம்ம பிசி எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினாக எல்லாமே இருக்க போகுது. சரிங்களா ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நம்ம கொஸ்டின் ஆன்சர் வாசிக்கிறோம். நீங்கள் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா இப்போ கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க, முதல் கொஸ்டின் சொன்னோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சொல்லுவோம். சரிங்களா அப்போ நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறோமா தப்பாக சொல்லியிருக்கிறோமான்னு சொல்லி உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கங்க. சரிங்களா ஒரு 20 நிமிஷத்தில் இதை நம்ம முடிச்சிடலாம் 80 கொஸ்டினையும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் என்பது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தி சர்ச் ஃபார் இந்தியா லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற அசோகர் குறித்த வரலாற்று நூலினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றது தான். சரிங்களா நம்ம வரலாறு பார்க்கும்பொழுது இந்த வரலாற்று அகழ்வாய்வுகளை எல்லாம் செய்தவர்களை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய முதல் நில அளவியலாளர். சரிங்களா இவருடைய முயற்சியில் தான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா ஏஎஸ்ஐ அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா அடுத்தது பாருங்கள், மூணாவது கொஸ்டின், அசோகர் சக்கரத்தில் சரிங்களா அசோக சக்கரத்தில் உள்ள ஆரக்கால்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 24 ஆரக்கால்கள் இருக்கும். அசோக சக்கரம் அப்படின்றது அசோகரால் நிறுவப்பட்டிருக்கும். இந்த சாரநாத் கல்தூன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோக சக்கரம் அப்படின்றது இருக்கும். 4 சிங்க முகங்களை கொண்டிருக்கும். இதை தான் நம்மளுடைய அரசு சின்னத்தில் வந்து நம்ம வச்சுருப்போம். இந்திய அரசாங்கத்துடைய சின்னத்தில் இதுதான் இருக்கும், அசோகருடைய அந்த நான்முக சின்னம். சரிங்களா இதுதான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆரக்கால்கள் இருக்கும். இந்த ஆரக்கால்களை தான் நம்மளுடைய தேசிய கொடியில் நம்ம வச்சுருப்போம். சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமில் இதான் உங்களுக்கு கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பழங்கால மனிதன் தனது உணவை சேமிக்க சரிங்களா மேற்கொண்ட நடவடிக்கை என்னென்னா வேட்டையாடுவான். சரிங்களா வேட்டையாடுதல் தான் செய்வான். பழங்கற்கால மனிதன் இதை தான் செஞ்சுட்டு இருந்தான். புதிய கற்காலத்தில் தான் விலங்குகளை எல்லாம் பழக்கப்படுத்தினாங்க, வேளாண்மை செஞ்சாங்க. சரிங்களா உணவெல்லாம் சேகரிக்க கற்றுக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கற்கால பாறை ஓவியங்கள் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை சரியாக பொருத்தவும்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழ்வளை அப்படின்னு சொல்லும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. உசிலம்பட்டின்றது மதுரை மாவட்டம். குமுபதி அப்படின்றது கோவை மாவட்டம். பொறிவரை அப்படின்றது நீலகிரி. சரிங்களா பொறிவரை, கரிக்கையூர் இதெல்லாம் நீலகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது. தான்சானியா அப்படின்னு சொல்லும்போது மனிதனுடைய காலடி தடம் ஃபஸ்ட்டு அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 6வது புத்தகத்தில் இது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வரலாற்று அறிஞர் தான். இவர் தான் வந்து வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் பண்ணி இவர் தான் அதை வந்து தொடங்கி வைக்கிறார். அதனால் இவரை வந்து நம்ம வரலாற்றின் தந்தைன்னு சொல்கிறோம். சரிங்களா கிரேக்கர்கள் பார்த்தோம்னா இந்த வரலாறை பற்றி ஆய்வு செய்கிறதுல ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்திருப்பாங்க. உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய எல்னிகால்டி நன்னா அப்படின்ற அருங்காட்சியகம் தான் உலகிலேயே மிகவும் பழமையான அருங்காட்சியகமாக இருக்குது. சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பழங்கற்கால கருவிகள் முதலில் எங்கு ராபர்ட் ப்ரூட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பல்லாவரம், சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம். இங்கே தான் வந்து இந்தியாவிலேயே முதல்ல பழங்கற்கால கருவி இங்கே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா பல்லாவரம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவற்றின் தொடக்கமாக அமைந்த பழங்கற்காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் இது எல்லாத்துக்கும் தொடக்கமாக வந்து பழங்கற்காலம்ன்றது அமையலை, புதிய கற்காலம் அப்படின்றது தான் அமைஞ்சிருந்துச்சு. அப்போ முதல் கூற்றுன்றது தவறு. சரிங்களா ரெண்டாவது கூற்று பாருங்கள், பழங்கற்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தார்கள்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா அப்போ 2 மட்டும் சரி. சரிங்களா 2 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிந்து நாகரிகத்திற்கு முந்தைய பண்பாடு என்பது எந்த பண்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது தான். சிந்து நாகரிகத்திற்கு முந்தைய பண்பாடுன்றது புதிய கற்கால பண்பாடு. சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் பகுதியில் மெஹர்கர் அப்படின்ற பகுதியெல்லாம் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் புதிய கற்காலத்திற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா உங்களுக்கு. பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கும். சரிங்களா அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. முதல் கூற்று, இந்தியாவின் முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து சமவெளி நாகரிகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப சரியான கூற்று. வரலாறுன்னு நம்ம பார்த்தோம்னாலே ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்ததாக வேத காலம். சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும்பொழுது அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க செம்பை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. செம்புன்னு சொல்லும்போது தாமிரம், சரிங்களா, பித்தளை, இதை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. அடுத்ததாக இரண்டாவது கட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து வேதகாலம், ஆரியர்களுடைய வருகை, அவங்க இரும்பை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம உலோகத்தின் அடிப்படையில் பிரித்தோம்னா செம்பு அப்படின்றது முதல் கட்டமாகவும் இரண்டாம் கட்டம்ன்றது இரும்பாகவும் இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, சிந்து நாகரிகத்தின் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹெரப்பா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சரிதான். அதனால தான் சிந்து நாகரிகத்தை ஹெரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்வெட்டு குறிப்புகள், சரிங்களா, டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹெரப்பாவுக்கும் இடையே வாணிப தொடர்பு இருந்ததை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் தான், சரிங்களா. இதில் மெலுக்கா அப்படின்ற வார்த்தை வந்து சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்குது, சரிங்களா. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹெரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை தான், சரிங்களா. ஹெரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை செஞ்சாங்க. பார்லி, கோதுமை, அது மாதிரி இருக்கக்கூடிய தானியங்களெல்லாம் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றியிருக்கிறாங்க. ஹெரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க, சரிங்களா. ஒரு குழுவாக நகர நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. திட்டமிட்டப்பட்ட நகரங்களாக அது இருந்திருக்குது, சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள். வரலாற்றின் பழமையான காலம் என்ன அப்படின்னா பழங்கற்காலம் தான். பழங்கற்காலத்துக்கு அப்புறம் இடைப்பழங்கற்காலம், அடுத்ததாக புதிய கற்காலம், அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்ததாக வேத காலம், சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வரும், சரிங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஷிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது ஆண்டுக்கு முன்பு 1900 வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீழ்ச்சி அடைந்ததுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, சரிங்களா. ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா ஆரியர்களுடைய வருகையாக இருந்திருக்கலாம். அவங்க பேட்சாக வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளார குடியேறினார்களே, அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பூர்வ குடியாக இருந்த இந்த சிந்து நாகரிக மக்களை வந்து அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள். ஹெரப்பா நாகரிகம் அப்படின்றது டேஷ் கால நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பு கால நாகரிகம் நம்ம சொன்னோம். வரலாறுன்றதை வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தின் அடிப்படையில் பிரிக்கும்போது முதல் கட்டம் அப்படின்றது செம்பு காலம் அப்படின்னும் இரண்டாம் கட்டம் அப்படின்றது இரும்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அப்போ ஹெரப்பா நாகரிகம் அப்படின்றது செம்பு காலத்தை சார்ந்தது. இதுவே இரும்பு காலத்தை சார்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேத காலம் அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளின் பெயர் என்ன அப்படின்னா சங்கீதைகள் அப்படின்றது தான், சங்கீதைகள் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின். வேலூர் மாவட்டம், பையம்பள்ளி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா வேலூர் மாவட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்ற இனத்தின் மரபணு டிஎன்ஏ மனித இனத்துடன் 98% ஒத்துள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின், சரிங்களா. சிம்பன்சி அப்படின்ற ஒரு குரங்கு இனத்துடைய மரபணுன்றது மனிதனுடைய டிஎன்ஏவில் 98% ஒத்து இருக்குது, சரிங்களா. பெருங்கற்கால மக்கள் எந்த உலோகத்தினை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, கற்காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வேத காலம்ன்றதையும் நம்ம சொல்லலாம், சரிங்களா. அப்போ இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. 23வது கொஸ்டின் பாருங்கள். கிரேக்க வரலாற்றாளர் எரட்டோட்டஸ் அப்படின்றவர் நைல் நதியினை வந்து பார்த்தீங்கன்னா நைல் நதியினை அதாவது டேஷினை நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு சொல்கிறார். எகிப்தினை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நைல் நதியின் நன்கொடைன்னு சொல்கிறார். அப்போ உலகிலேயே மிகவும் நீளமான நதி எதுனா அந்த நைல் நதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவின் மிக நீளமான நதி எதுனா கங்கை, சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எதுனா கோதாவரி, சரிங்களா. தமிழகத்தின் நீளமான நதி எதுனா காவிரி, சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். கன்ஃபியூசியஸ் என்ற புகழ்பெற்ற தத்துவ ஞானி எந்த நாட்டை சார்ந்தவர்னா சீனா நாட்டை சார்ந்தவர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிப்பிடுகிறது அப்படின்னா சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது, சரிங்களா. சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் சிந்து நாகரிக பகுதிகளை சரியாக பொறுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ராக்கி கர்கி அப்படின்றது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. லோத்தல் அப்படின்றது குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் பானவாலின்றது ராஜஸ்தான்லேயும், மொஹஞ்சதாரோன்றது சிந்துலேயும் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹெரப்பாவில் மாடுகளை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா செபுன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. 9வது புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் என்ன அப்படின்னா அரச மரம். இதுவும் 9வது புக்கில் இருக்குது, சரிங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை எது அப்படின்னா மம்மியாக்கம், சரிங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்டன் உப்பு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், இந்த உப்பை இதை கலந்த ஒரு நார்டன் உப்புன்னு சொல்லக்கூடிய உப்பு, அந்த ஒரு வகையான உப்பை கொட்டி இறந்தவர்களுடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள். ஹெரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னா குதிரையை பற்றியும் இரும்பை பற்றியும் ஹெரப்பா மக்கள் அறிந்திருக்கவில்லை, சரிங்களா. அடுத்த கொஸ்டின். சுமேரியர்களின் எழுத்து முறை என்ன அப்படின்னு இருக்காங்க. யூனிஃபார்ம் எழுத்து முறை அப்படின்றது சுமேரியர்களுடைய எழுத்து முறை தான், சரிங்களா. உலகிலே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அவங்க சுமேரியர்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம், சரிங்களா. தமிழின் மிக பழமையான இலக்கணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தான், சரிங்களா. இவங்க தான் என்ன பண்ணுவோம்னா தமிழர்களுடைய வாழ்வியலை, சரிங்களா, 5 திணையாக பிரிச்சிருப்பார் தொல்காப்பியர், சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்காது. சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்ந்த அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப
அவங்கள வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி அந்த நிலத்தை அடிப்படையாக வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் என்ன தட்பவெட்பநிலை இருக்குது, அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அந்த மக்கள் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ செய்தொழில் இருக்கும், அவங்களுடைய கடவுள் வழிபாடு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ சங்ககாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த விதமான ஜாதிய வேறுபாடும் நம்ம தமிழகத்தில் இல்லை. நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதை தொல்காப்பியர் தான் பிரிச்சிருப்பார். மிக பழமையான இலக்கண நூலான இந்த தொல்காப்பியம் அப்படின்றதுல தான் இதை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கூற்றுக்களை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து 8 தொகையும் 10 பாட்டும் இருக்கும். 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லும்பொழுது அறநூல்கள், திருக்குறள் சரிங்களா, நாலடியார் இதெல்லாம் இதில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், அடுத்த கூற்று பாருங்களேன். தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப சரியான கூற்று தான். இரண்டும் சரின்றதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மௌரியர்கள் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி என்ன அப்படின்னா பிராகிருத மொழி. பிராகிருத மொழி தான் வட இந்தியாவில் மௌரியர்கள் காலத்தில் பேசியிருக்காங்க. மௌரியர்னு சொல்லும்போது சந்திரகுப்த மௌரியர் இருப்பார், பிந்துசாரர், அசோகர் சரிங்களா, இவங்களுக்கு தான் சரிங்களா, பிரகர்த்தரா இவங்க ஆட்சி செஞ்சது தான் அந்த மௌரிய வம்சம் அப்படின்றது. அடுத்து பாருங்கள், கூற்றுக்களை ஆராயவும். முதல் கூற்று, ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. கரெக்டு சரியா. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேட்டில் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேடு அப்படின்றது சரிங்களா. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கைமேடுன்ற இடத்துல தான் ரோமானியர் கால நாணயங்களை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த நாணயம் எங்கு செறிந்து காணப்படுதுன்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுது. அப்போ இரண்டுமே சரிதான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வாணிபர்களையும் சரிங்களா, வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு மகாவம்சம் அப்படின்றது தான் சரிங்களா. சரியான விடை மகாவம்சம். அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. சங்க காலத்தில் எந்த மாதிரியான எழுத்து முறையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு பிராமிய கிரந்தம் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு அங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக். இப்போ உங்களுக்கு தமிழ் பிராமிய எழுத்து முறை தான், இங்கே தமிழ்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் பிராமி எழுத்து முறைன்றது தான் சங்க காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை சரிங்களா. அது டைப்பிங் மிஸ்டேக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38வது கொஸ்டின். மௌரியர்களின் ஆட்சி முறை பொருளாதாரம் குறித்து எடுத்துரைக்கும் சாணக்கியர் இயற்றிய நூல் எது அப்படின்னா அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது தான். சாணக்கியர், கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர் அப்படின்லாம் பல பெயர்கள் அழைக்கப்படுறவர் தான் இந்த சாணக்கியர் சரிங்களா. அவருக்கு பட்ட பெயர்லாம் இருக்குது. அவருடைய நூல் தான் இந்த அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது. சூரிய சித்தாந்தம் அப்படின்றது ஆரியப்பட்டா எழுதின நூல். இயற்கை வரலாறுன்றது பிபிலி எழுதியிருப்பார். இண்டிகா அப்படின்னு சொல்லும்போது இந்த மெகஸ்தனிஸ் எழுதியிருப்பாங்க சரிங்களா. அப்படியே பாருங்கள், கீழே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியம் இதெல்லாம், இந்த ஆசிரியர்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வரலாறுன்னு சொல்லும்போது இவங்க இயற்றிய அந்த நூல்களிலிருந்து நம்ம டெஃபினிஷன் பண்ணுறோம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் முக்கியம். புவியியல் அப்படின்ற நூலை வந்து தாலமி எழுதியிருப்பாங்க. இண்டிகா அப்படின்ற நூலை வந்து மெகஸ்தனிஸ், இயற்கை வரலாறு பிபிலி, அஸ்தசாஸ்திரம் கௌட்டில்யர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கூற்றுக்களை ஆராயவும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 கூற்று இருக்குது. சங்ககாலம் அப்படின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் போர், வீரம், காதல் ஆகியவற்றை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சரி. இது ரெண்டுமே சரியான கூற்று தான் சரிங்களா. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பெண்பால் புலவர்களும் இருந்திருப்பாங்க சரிங்களா. சங்க காலம் அப்படின்னும் போது சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். பாண்டியர்களுடைய ஆட்சியில் அந்த சங்க காலம் அப்படின்னு, அதாவது இந்த சங்கம் வைத்து தமிழை வளர்க்கக்கூடிய இந்த வளர்ச்சின்றது அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ சங்க காலத்தை ஆதரித்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான் ஆதரிச்சிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்களேன், சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றனர் அப்படின்னா வேளிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளிர்கள், வேந்தர்கள் அப்படின்னா மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க சரிங்களா. அரசர்கள் தான் வேந்தர்கள். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்களை வந்து வேளிர்கள்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கிழார்கள் இருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்து சமூகம் அப்படின்றது அந்த சங்க காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட பிராமிய வரி வடிவத்திற்கு அசோக பிராமி அப்படின்னு சொல்லி பேர் சரி. அடுத்த கொஸ்டின், புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எந்த மரபு அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறதுனா சேரர்களை பற்றி சொல்லுது சரிங்களா. புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சேரர்களை பற்றி தான் சொல்லுது. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடைய தலைவனான சரிங்களா, பாட்டுடை தலைவனில் தலைவி சரிங்களா. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடைய தலைவியான கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேர மன்னன் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் சரிங்களா. இமயம் வரைக்கும் போயிட்டு சரிங்களா, அங்கேருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து கோவில் கட்டியிருப்பான் சரிங்களா. பத்தினி வழிபாட்டை தமிழகத்தில் அறிமுகம் செய்தது யார்? சேரன் செங்குட்டுவன் தான்.
அடுத்தது பாருங்கள், மாங்குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. தலையாலங்கானத்து போரில் வென்றவன் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன். பரதவர்களின் தலைவன் சொல்லக்கூடியவன் பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா, அவனை பற்றி சொல்லுது. அடுத்தது பாருங்கள், 5 திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை குறித்து சுட்டி காட்டும் நூல் எதுனா தொல்காப்பியம். நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா. தொல்காப்பியர் அப்படின்றவர் தான் தமிழகத்தில் 5 நிலங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியம் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள், அவங்களுடைய துறைமுகங்கள், அவங்களுடைய தலைநகரங்கள், அவங்க என்ன மாலை வந்து அணிந்தார்கள், அவங்களுடைய சின்னம். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், கீழடி எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தது. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தது. சரிங்களா, ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது. அடுத்தது மகாபோதி கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பீகாரில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, மகாபோதி கோவில் அப்படின்னு சொல்லும்போது புத்தர் வந்து ஞானோதயம் அடைந்த இடம். சரிங்களா, பீகாரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், புத்தரின் இயற்பெயர் என்னென்னா சித்தார்த்தர் அப்படின்றது தான். நாத்திக பிரிவினை தோற்றுவித்தவர் யாருன்னா கோசலர் அப்படின்றவர் தான் தோற்றுவிப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், அசோகர் தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் டேஷ் பரப்ப இலங்கைக்கு அனுப்பினார் அப்படின்னா தர்மம், அதாவது புத்த மதத்தை பரப்புறதுக்காக அனுப்பியிருப்பார். சரிங்களா, புத்தர் வந்து ஞானோதயம் அடைந்த சரிங்களா அரச மரத்து கிளையின் ஒரு பகுதியை உடைச்சி அவங்க கையில் கொடுத்து இலங்கைக்கு அனுப்புவாங்க தர்மத்தை குறித்து பரப்புறதுக்காக. சரிங்களா, அசோகர் வந்து பார்த்திங்கன்னா கலிங்க படையெடுப்புக்கு அப்புறம் நிறைய உயிர்கள் எல்லாம் பலியாகியிருக்கும், பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த போரில் வெற்றி அடைஞ்சிருப்பார் அசோகர். வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்து சரிங்களா புத்த மதம் தழுவி நாடு முழுவதும் புத்தத்தை வந்து பரப்புவார். சரிங்களா, எல்லா இடத்துலையும் புத்தத்தை பற்றி பரப்புவாங்க. சரிங்களா, இவர் தான் விலங்குகளுக்காக முதல்ல மருத்துவமனையை கட்டிய மன்னர். சரிங்களா, அப்போ இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான் அசோகர் தி கிரேட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருப்பார். அலாவுதீன் கில்ஜி தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமுத்திரகுப்தர் தி கிரேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்பர் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் அந்த வரிசையில் தான் வருவாங்க இவங்களாம். சரிங்களா, இவங்களாம் வந்து மாபெரும் பேரரசர்கள். சரிங்களா, சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். அசோகரின் முக்கிய பாறை கல்வெட்டுகள் 33 வரிகளை கொண்டது. சரிதான். சரிங்களா, பாறை கல்வெட்டு 33 வரிகளை கொண்டது. 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் வாரணாசியில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது தப்புப்பா, வாரணாசி கிடையாது. சரிங்களா, அது எங்கே இருக்குன்னா சாரநாத்தில் இருக்கும். அப்போ இது தவறு. ஃபஸ்ட்டு கூற்று மட்டும் சரி. அப்போ 1 மட்டும் சரி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னா பிம்பிசாரர். சரிங்களா, பிம்பிசாரர், அஜாதசத்ரு 2 பேருமே இந்த மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்னா பிம்பிசாரர். அடுத்து பாருங்கள், மும்மணிகள் திரிரத்னா என்ற 3 கொள்கையை போதித்தவர் யார் அப்படின்னா உங்களுக்கு மகாவீரருடைய கொள்கை தான் அந்த மும்மணிகள் அப்படின்னா திரிரத்னா அப்படின்னு சொல்லலாம். புத்தருடைய கொள்கை அப்படின்னு சொல்லும்போது எண்வழி மார்க்கம்னு சொல்லலாம். எண்வழி மார்க்கத்தை ஆசியாவிற்கே தந்தவர் யாருன்னா புத்தர். சரிங்களா, அடுத்தது 55வது கொஸ்டின் பாருங்கள், சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கர்களில் முதல் தீர்த்தங்கரர் என அறியப்பட்டவர் யாருன்னா ரிஷிபதேவர் அப்படின்றவர் தான். இவருக்கு ஆதிநாதர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. சரிங்களா, அப்போ ஆதிநாதர் ரிஷிபதேவர் 2மே ஒன்று தான். இவர் தான் வந்து சமண சமயத்தை தோற்றுவித்தவராக நம்பப்படுகிறார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆசிவர்கள் மீது வரி விதித்தவர் யார் அப்படின்னா சோழர்கள் தான் வரி விதிச்சிருப்பாங்க. இந்த ஆசிவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிவக மதம் அப்படின்னு சொல்லும்போது சமணம், புத்தம். சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எந்த மதமுமே கிடையலை அப்படின்னு எந்த மதமும் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகம், இது எல்லாமே ஆசிவக பிரிவுகள்னு சொல்லுவோம். சரிங்களா, அவங்க மேலே வரி விதித்தவர் யாருன்னா சோழர்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 57வது கொஸ்டின், சமண காஞ்சி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருப்பருதி குன்றத்தை தான் நம்ம சமண காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்குது. இதுதான் சமண காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதுரையில் திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா வஜ்ரநந்தி அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், 3வது பௌத்த சங்க மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா அசோகருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். முதல் பௌத்த சமய மாநாடு அப்படின்னு சொல்லும்போது அஜாதசத்ரு தலைமையிலும், 2வது பௌத்த சமய மாநாடுன்றது காலசோகோ தலைமையிலும், 3வது பௌத்த சமய மாநாடுன்றது அசோகருடைய தலைமையிலும், 4வது பௌத்த சமய மாநாடுன்றது கனிஷ்கருடைய தலைமையிலும் நடக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 60வது கொஸ்டின், டேஷ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்கு ஆற்றியது அப்படின்னா இரும்பு அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிச்சதுனால இந்தியாவில் வந்து மகத பேரரசும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அசிரிய பேரரசுன்னு ஒரு பேரரசு. சரிங்களா, அந்த பேரரசு 2 பேரரசுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பால் வந்து மேம்பட்டதாக இருக்கும். மகதம் அப்படின்றது இரும்பு செறிந்து காணப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும். அதனாலேயே 16 மகாஜனபதங்களில் மகதம் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நடத்தினார் அப்படின்னா சாரநாத். சரிங்களா, சாரநாத்துக்கு அருகில் உள்ள மான் பூங்காவில் தான் நடத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 62வது கொஸ்டின், அஜாதசத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையே சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எது அப்படின்னா சமண பலசுத்தா அப்படின்ற நூல் தான்.
அடுத்த கொஸ்டின் பகவதி சூத்திரம் அப்படின்றது டேஸ் சமய நூல் ஆகும் அப்படின்னா பௌத்த சமய நூல், சமண சமய நூல். சரிங்களா, பகவதி சூத்திரம்ன்றது ஒரு சமண சமய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமணத்தின் 24வது தீர்த்தகர் என அறியப்படுபவர் யாருன்னா மகாவீரர் அப்படின்றவர் தான். கீழ்கண்டவற்றுள் எது பௌத்த இலக்கியம் பௌத்த இலக்கியம்னா மணிமேகலை அப்படின்றது தான். மணிமேகலைன்றது முழுக்க பௌத்தம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கும். சரிங்களா, அப்போ மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 66வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோபெரு கராஷிமா அப்படின்றவங்க தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், பௌத்த சமணம். சரிங்களா, பௌத்தம் சமணம் ஆகிய சமய இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் தொகுக்கப்பட்டன அப்படின்னா பாலி மொழியில் தொகுக்கப்பட்டிருக்கும். ஜீனர் என்பதன் பொருள் என்னென்னா உலகை வென்றவர் அப்படின்றது தான். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. 69வது கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். முதல் கூற்று வரலாறு என்ற சொல், இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே பார்த்துருந்தோம். சரிங்களா, இல்லை ரெண்டாவது கூற்று இதில் புதுசாக இருக்குது. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. சரி, இதனுடைய பொருள் என்னென்னா விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். ரெண்டுமே சரி தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொடக்க கால மனிதர்கள் அவர்களின் வாழ்விடத்தோடு ஒப்பிட்டு சரியாக பொருத்தும். 6வது புத்தகத்தில் இது கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்றவங்க ஆப்பிரிக்காவிலையும், ஹோமோசெபியன்ஸ் அப்படின்றவங்க தென்னாப்பிரிக்காவிலும், நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேசியாவிலையும், பீஜிங் மனிதர்கள்ன்றவங்க சீனாவிலையும் இருந்திருப்பாங்க. சரிங்களா, சரியான இணையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் சரியான இணை அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்றவங்க தான் இரு கால்கள் மூலம் நடந்திருப்பாங்க. இதெல்லாம் 6வது புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பு, பித்தளை, இதெல்லாம் ஒன்று தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம்ன்றது தான் தமிழக நகரம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னா கார்னிலியன் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா, இது சரிதான். அடுத்த கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருந்தனர்னா இது தப்பு. அவங்க இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை, குதிரையை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் கரெக்ட். முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னா சுமேரியர்கள். சரிங்களா, சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா இது ஒரு உலோக காலத்தை சார்ந்தது. சரி, நம்ம சொன்னோம் செம்பு காலகட்டத்தை சார்ந்தது இந்த சிந்து வெரி நாகரிகம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகிழ்ச்சியற்ற இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், நேட்டோவின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா பெல்ஜியத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியா நிலவின் துருவ பகுதியை ஆராய அனுப்பிய செயற்கைக்கோள் எதுனா சந்திரயான் 2, சந்திரயான் 3 ரெண்டுமே. சரிங்களா, G20 மாநாடு 2023 எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் நடந்துச்சு. சரிங்களா, அப்போ நம்ம இன்றைக்கி 80 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். 80 கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம், சிந்துவெளி நாகரிகம், சரிங்களா, இங்கே சங்ககாலம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேத காலம், இதெல்லாம் ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா, தொடர்ச்சியாக நம்ம கூட இணைஞ்சிருங்க. கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோரிங் அடிக்கலாம். சரிங்களா, அப்போ நமக்கு மாடல் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சரிங்களா, நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பிசி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். நம்மளோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அப்போ 13 ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா 30 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். சரிங்களா, மொத்தம் 43 டெஸ்ட் நடக்க போகுது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான் உங்களுக்கு. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மூலமாக தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஓகேப்பா, தேங்க்யூ.